ஈரானோட சமாதான பேச்சுவார்த்தை சொதப்புனதுனால அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹார்முஸ் ஜலசந்தி பக்கத்துல அமெரிக்க கடற்படை முழுசா முற்றுகை போடும்னு சொல்லியிருக்காரு. இதை பத்தி அவரோட ட்ரூத் சோஷியல் பக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் கூட நடந்த மீட்டிங் நல்லா தான் போச்சு, நிறைய விஷயத்துல ஒத்துக்கிட்டோம், ஆனா ரொம்ப முக்கியமான அணு ஆயுத விஷயத்துல மட்டும் ஒத்து வரல. அதனால உடனே அமலுக்கு வர்ற மாதிரி உலகத்திலேயே பெஸ்ட் அமெரிக்க கடற்படை ஹார்முஸ் ஜலசந்திக்குள்ள போற எல்லா கப்பலையும் வெளியில வர்ற கப்பலையும் முற்றுகையிடும். எல்லாரும் தடையில்லாம போகணுங்கிறது தான் எங்க நோக்கம். ஆனா ஈரான் என்ன பண்ணுதானுங்க, கடல்ல எங்கேயோ வெடிகுண்டு வச்சிருக்கோம்னு மிரட்டுறானுங்க. அமெரிக்கா மாதிரி நாட்டோட தலைவருங்கெல்லாம் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டாங்க. ஈரான் சட்டத்துக்கு புறம்பா கப்பலுக்கு காசு கொடுத்தா அந்த கப்பலை தடுத்து நிறுத்தி சோதனை போடுங்கன்னு கடற்படை கிட்ட சொல்லிட்டேன். அப்படி பண்றவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஈரானியருங்க ஜலசந்தியில வச்சிருக்க கண்ணி வெடியெல்லாம் அழிப்போம். எங்களையோ இல்ல அமைதியான கப்பலையோ தாக்குனா அவ்வளவுதான், நரகத்துக்கு தான் போவீங்க. ஏற்கனவே ஈரான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கு. இதை எப்படி முடிக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களோட கடற்படை, விமானப்படை, ரேடார் எல்லாமே வீணா போச்சு. நிறைய தலைவர்களை கொன்னுட்டோம். இதெல்லாம் எதனால வந்துச்சுன்னா அவங்களோட அணு ஆயுத ஆசைனால தான். இப்போ நாங்க ஃபுல் ஃபார்ம்ல இருக்கோம். ஈரானோட மிச்சத்தை சீக்கிரமே முடிச்சு கட்டுவோம்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதனால மத்திய கிழக்குல ஏற்கனவே நெருப்பா இருக்கிற போர் சூழல்லாம் இன்னும் அதிகமாகிற மாதிரி இருக்கு. ஹார்முஸ் ஜலசந்தி தான் உலகத்தோட கச்சா எண்ணெய் போக்குவரத்துக்கு ரொம்ப முக்கியமான இடம். அமெரிக்கா இப்படி முற்றுகை போட்டா கச்சா எண்ணெய் கிடைக்காம விலை ஏறிடும்னு எல்லாரும் பயப்படுறாங்க.